அவருடைய வாழ்க்கையில் முதல்ல 200 கோடி ரூபா கலெக்ஷன் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. இதுதான் முதல்ல 200 கோடி வந்து அஜித் அவர்கள் லைஃப்பில் வந்து கடக்கிற படம் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் பெருமையான விஷயமாகவும் இருக்குது, சந்தோஷமான விஷயமா இருக்குது. அவருடைய இத்தனை வருட கரியரில் வந்து இது மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை வந்து அவருக்கு மறுபடியும் கொடுக்கும். அடுத்த படம் கூட ஆதிக்கு தான் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இன்னொரு ஃபேம் வந்து கிரியேட் பண்ணும். பட் ஆனால் இந்த மாதிரி மாஸ்அப் வீடியோ மாதிரி பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் பெட்டரான கதையில் பண்ணால் இன்னும் அஜித் அவர்கள் இன்னும் பயங்கரமான ஒரு கதைன்னு சொல்ல வரல, அந்த ப்ரெசன்டேஷன் இன்னும் பயங்கரமாக பண்ணாங்கன்னா இன்னும் பெரிய கலெக்ஷன் வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். பிரசாந்த் நீல் இருக்கார்ல, அவருடைய படம்லாம் வந்து அஜித் அவர்கள் பண்ண போகிறதா பேசப்பட்டு இருக்காங்க. கேஜிஎஃப் யூனிவர்ஸ்குள்ளே அவர் வராரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஆன்லைனில் பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. அது எந்தளவுக்கு உண்மை எந்தளவுக்கு பொய்யெல்லாம் நமக்கு தெரியாது. ஆக இப்போ போயிட்டுருக்க நிலைமையில் அஜித் அவர்கள் வந்து நகர்ந்து போயிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த படத்துடைய ஃபேமை கரெக்டாக பயன்படுத்தினாருன்னா மிகப்பெரிய இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பார்ப்போம் என்ன முடிவு பண்ணுறாருன்னு. திடீர்னு நடுவில் ஏதாவது ரேஸ் வந்துருச்சுன்னா அதை இது எல்லாத்தையும் விட்டுட்டு ரேஸ் ஓட்ட போயிடுவாப்பில். அதுதான் அஜித் அவர்கள் வந்து பிடிக்காத விஷயம். இதுதான் உங்கள்கிட்ட பிடிக்காத விஷயம்னு சொல்கிற மாதிரி அதான் நமக்கு பிடிக்காத விஷயம். ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தன் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ வந்து பார்த்துருக்காரு. ஜிவி பிரகாஷுடைய அந்த மியூசிக் ஆகட்டும், எல்லாத்துடைய விஷயங்கள் மூலமாக மித்ரிக்கு வந்து மைத்ரி மூவிஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்குது. இந்த ஒரு படம் வந்துச்சு பக்கமாக வெங்கடேஷ் அவர்களுடைய படம் வந்து எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய ஹிட், 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பார்த்தாங்க. இப்போ குட் பேட் அக்லி படம் மூலமாக பெரிய கலெக்ஷன் வந்து பார்த்துருக்காங்க, போட்ட காசை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்க கேம் சேஞ்சர் மூலமாக விட்டதை வந்து என்ன படம் இந்த வெங்கடேஷ் அவர்களுடைய படம் மூலமாக மீட் எடுத்துட்டாங்க. இப்போ குட் பேட் அக்லி மூலமாகவும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இம்பேக்ட் உருவாகிருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்திருக்காங்க உள்ள அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். அஜித் அவருடைய ரசிகர்கள் சார்பாக அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அடுத்த படம் என்னவாக இருக்கும், என்ன மாதிரி படங்களை வந்து அஜித் அவர்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க? இன்னும் குட் பேட் அக்லி மாதிரியே படங்கள் எதிர்பார்க்குறீங்களா, இல்லை வந்து விடாமுயற்சி மாதிரியான கதை அம்சம் உள்ள படங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. நம்ம நிறைய பேசுவோம். வேறு என்ன இருக்குது சொல்கிறதுக்கு, நீங்கள் தான் சொல்லணும். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.